இலங்கை தமிழர் விவகாரத்தில் தமிழக மக்களை ஏமாற்ற பார்த்தவர் முதலமைச்சர் ஜெயலலிதா என்று கருணாநிதி விமர்சித்துள்ளார். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் நந்தகோபாலகிருஷ்ணனை ஆதரித்து மஞ்சை நகர் மைதானத்தில் அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இலங்கை தமிழர் விவகாரத்தில் திமுக ஒன்றும் செய்யவில்லை என ஜெயலலிதா கூறி வருவதாக தெரிவித்தார். ஆனால் இலங்கை தமிழர்களுக்காக தாமும் அன்பழகனும் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை கருணாநிதி குறிப்பிட்டார். மேலும் இலங்கை தமிழர் விவகாரம் தொடர்பாக திமுக மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளையும் போராட்டங்களையும் அவர் நினைவு கூர்ந்தார். இலங்கை தமிழர் விவகாரத்தில் தமிழக மக்களை ஏமாற்ற பார்த்தவர் ஜெயலலிதா என்று கருணாநிதி குற்றம் சாட்டினார். இலங்கை தமிழர்களுக்காக அவர்கள் வாழுகிற அவர்கள் படுகின்ற பாட்டை எடுத்து கூறி அங்கே நடைபெறுகின்ற சித்திரவதைகளை எல்லாம் அடக்கி ஒடுக்குவதற்காக நாம் தீர்மானம் கொண்ட நேரத்தில் அதை கேலி செய்தவர்தான் திருமதி ஜெயலலிதா அவர்கள் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஜெயலலிதா நினைத்திருந்தால் அன்றைக்கே இலங்கை தமிழர்களுக்காக தமிழ்நாட்டிலே உள்ள முதலமைச்சர் உட்பட எல்லோரும் சேர்ந்து போர்க்குரல் எழுப்பியிருக்கிறார். ஆனால் போர்க்குரல் எழுப்பிய எங்களை பார்த்து, தன்னை பார்த்து ஜெயலலிதா என்ன சொன்னார்? இலங்கையிலே நடைபெறுவது பெரும் போராட்டம் அல்ல, அது ஒரு சண்டை, அவ்வளவுதான், ஒரு விடுதலைக்கு விஷயம் அல்ல என்று நம்மை எல்லாம் ஏமாற்ற பார்த்தவர்தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். இதேபோல் புதுச்சேரியில் திமுக வேட்பாளர் நாஜிம், விழுப்புரத்தில் திமுக வேட்பாளர் முத்தையன் மற்றும் சிதம்பரத்தில் திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திருமாவளவன் ஆகியோரை ஆதரித்து கருணாநிதி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழகத்தில் நாள்தோறும் உருவாகும் புதிய கட்சிகளை பொருட்படுத்தாமல் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கருணாநிதி கேட்டுக்கொண்டார்.